மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பொது பட்ஜெட்டில் சேது சமுத்திர திட்டம் தொடர்பான எவ்வித அறிவிப்பும் வெளியாகவில்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடங்கி பின்னர் கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டம் தொடர்பாக திராவிடர் கழக தலைவர் வீரமணியுடன் எமது செய்தியாளர் சசிகுமார் நடத்தும் நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டு துவக்கப்பணி ஆரம்பித்து வழித்தடங்களை தேர்ந்தெடுத்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு வரவு செலவு, அதாவது தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடியது. தென்பகுதியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டம். ஏறத்தாழ 2000 கோடிக்கு மேல் செலவழித்து எல்லா பணிகளும் முடிந்திருக்கிறது. அதை ராமர் பெயரை சொல்லி ராமர் சேது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். தமிழன் கால்வாய் என்று ஆயத்தனார் அவர்கள் அதற்கு பெயரே இட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த திட்டம் நிறைவேறி முடியக்கூடிய வகையில் இந்த ராமர் பாலம் என்று இல்லாத ஒன்றை எடுத்து சொன்னார்கள். அதுக்கு இப்போது கூட மற்ற தலைவர்கள் எல்லோருமே பாதையை நீங்கள் மாற்றியாவது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அதை அறவே கைவிட மாட்டோம். நிச்சயமாக நாங்கள் அந்த திட்டத்தை வேறு மாற்றி அமைப்போம் என்று சொன்னார்கள். அதை பற்றி மூச்சு பேச்சே இல்லை. அதுபோலவே 1500 கோடி ஏற்கனவே மிகப்பெரிய சாங்ஷன் செய்யப்பட்ட இந்த மதுரவாயல் திட்டம் இருக்கிறது. இந்த பகுதியில் அது சாலை போக்குவரத்து நெரிசலையும் தாண்டும். அந்த அது மதுரவாயல் திட்டம் பற்றி எந்த பிரச்சனைகளும் இல்லை. இதுபோன்று மிகப்பெரிய திட்டங்கள் இதில் எதுவுமே எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது மட்டுமல்ல, சேது சமுத்திர கால்வாய் திட்டத்திற்கு வாஜ்பாய் காலத்தில்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, குறைவான 30 கோடி. அது அப்போது வழித்தடங்களை ஆராய்ந்தார்கள். பிறகு அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து அனைத்து கட்சிகளாலும் வரவேற்கப்பட்டு செய்தது. இப்போது அதை பற்றி எந்த பிரச்சனையும் செய்யாதிருப்பது யாரை திருப்தி செய்வதற்காக என்பது